அந்த நாட்களில் விசேஷமாய் கடந்த ஒரு 2 வாரங்களாக எங்களோடு கூட வேதாமத்தில் அற்புதங்கள் அப்படின்ற அற்புதங்கள், இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவரை விசுவாசிக்கிற அவர் மனுஷ ரூபத்தில் மனுஷனாய் இந்த உலகத்தில் வரும்பொழுது நடந்தது. அதுக்கு முன்பாகவும் பிதாவும் அவரும் வார்த்தையும் ஒன்றே இருந்தது. அன்னைக்கும் கூட என்ன பண்ணுச்சு? அற்புதங்கள் நடந்தது. அன்னைக்கே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து அதை தம்முடைய வார்த்தை இயேசுவாய் மாறி இந்த உலகத்தில் வந்து தன் செயல்பாட்டில் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் நடக்கிறது. இன்னைக்கும் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பல விதங்களில் அந்த அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? இன்றைக்கும் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். என்னுடைய அசைக்க முடியாத ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை. ஏன் இன்றைக்கு நம்முடைய கண்கூடாய் நாம் வசிக்கிற இடங்களில், நம்முடைய ஆலயத்தில், நம்ம ஊழியத்தில் அது நடக்கக்கூடாதா? நடக்கும் அப்படின்றது பல நாட்களாக இருக்கிற கேள்விகளை இன்னும் கூட ஆண்டவர் அதை செயல்படுத்தும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் நாட்களில் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அது நிச்சயமாய் நீங்கள் அதை பிடிச்சிட்டு, இது ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறாரு, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்குரியதாக இல்லாமல் இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்றைக்கி ராத்திரி நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் உங்களுக்குரியதாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொண்டு வருகிறார். நான் ஒரு சாட்சியை, ஒரு சகோதரன் எனக்கு சொன்னதை நான் கேட்டேன் கடந்த வாரங்களில். அவர் என்னை கூப்பிட்டாரு. ஏதோ இன்டர்நெட்டில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த சின்ன ஷார்ட் ரீல்ஸ் போடுறீங்களே, அந்த ஷார்ட் மெசேஜஸை பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு ஒரு சில பிரசங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். பழைய பிரசங்களை. அது மாத்திரமில்லை, கடந்த வாரங்களில் நீங்கள் பேசின ஆமேன் இந்த செய்தியை கேட்டேன். அநேக நாட்களாய் ஒரு காரியத்துக்காய் காத்திருந்தேன். இந்த காரியம் நடக்காது என்றே நான் விட்டு விட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க விசுவாசத்தோடு கூட, ஆமேன், இஃப் ஐ அப்ரோச் சம்திங் வித் அன் அக்ரெசிவ் ஆட்டிடியூட். கண்ணார எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரில, ஞாபகம் இருக்குதுன்னா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இந்த 100க்கு அதிபதி அங்கே வரும்பொழுது அவன் ஒரு எதிர்பார்ப்பு, தீவிரமான எதிர்பார்ப்பு. ஆண்டு சொல்கிறாரு, நான் வரம் பண்ணாருன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துடும். இப்போ இந்த சகோதரன் அதான் சொன்னார். அப்படின்னா யார்கிட்டயோ போய் ரெக்கமெண்டேஷன் கேட்குறோம். ஏன் நம்ம உட்கார்ந்த இடத்துல வெறும் ஏசாமி செய்வார்னு நம்பி, ஆண்டு எனக்கு செய்யுங்க, இனி யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி முழுசாக ஆண்டரை நம்பக்கூடாது அப்படின்னு நான் ஒரு தீர்மானத்தை, ஏன்னா ரொம்ப தொட்டுச்சு அவர் சொன்னது. யாரையாரும் கேட்டு பார்த்துட்டேன், எத்தனையோ இமெயில் அனுப்பிச்சிட்டேன், அதை அனுப்பிச்சிட்டேன், இதை அனுப்பிச்சிட்டேன், யாரும் ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்டுட்டேன். ஆனால் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஜெபம், இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு, இந்த பிரசங்கத்தை முழுசாக கேட்டேன். நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன பண்ணார்? தூர இடத்துல எனக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சாதகமாய் மாற்றி எனக்கு வெற்றியை தந்துட்டாரு. ரொம்ப நாள், கிட்டத்தட்ட அவர் சொன்ன கணக்கில் அவர் சொன்னார், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் இந்த காரியத்தில் இழுபறியாக இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறார். இல்லையா? நான் இந்த நாட்களில் அதுதான் பொருத்தனை பண்ணி ஆண்டரை கேட்டது. ஆண்டரை இதை பேசுகிறேன், நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வீணாயிடக்கூடாது. சும்மா ஏதோ ஊழியக்காரனாய் பேசும்பொழுது அதில் ஒரு சாட்சி வந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குது. அது ஒரு சாட்சி வரணும் கண்டிப்பாக. அப்படி தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி ராத்திரியும் கூட இந்த வார்த்தையை பேசும்பொழுது ஒரு அற்புதம் இன்றைக்கு ராத்திரி நடந்தால் தேவநாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் பேசினார், அங்கே போனால் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னுடைய பேரை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் எனக்கு எந்த கிரெடிட்டும் வர முடியாது. அது எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். ரொம்ப நேரடியாக உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா எனக்கும் அதுக்கு எந்த கிரெடிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா செய்ய போகிறது கர்த்தர், ஏசாமி தான் செய்ய போகிறாரு. நான் இங்கே நின்று பேசுகிறது தான் என்னுடைய ஒரே ஒரு வேலை. அல்லேலூயா. பேசுறது, அந்த காரியத்தை எடுத்து நான் பேசும்பொழுது அதற்குரிய விளக்கங்களை, அதற்குரிய வெளிப்பாடுகளை அவர் தருகிறார். நான் அப்படி தான் அவரை சார்ந்து இன்றைக்கு இந்த ராத்திரியில் ஆண்டவர் என்னோடு கூட சொல்லும்படிக்கு இன்னொரு சம்பவத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில், நான் சொன்னேன் இல்லையா, எனக்குரிய ஏசாமியே செய்தது லிஸ்ட் பண்ணியிருக்கிறது 37 இருக்குது. 37 ஒரே நாளில் பேச முடியாது. ஏன்னா இருக்கிறது இது இந்த சனிக்கிழமை ஆராதனைகள் ரொம்ப ஷார்ட் சர்வீஸ் தான்.
சுருக்கமான நேரங்கள் உங்களோடு கூட பேசுகிறதுக்கு பெருசாக எடுத்து ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை பண்ணால் அது ஆராதனையே 1 மணி நேரம் 10 நிமிஷம் மிஞ்சி போனால் சில நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகிடுது. அதற்குள்ளே பெரிய பெரிய பிரசங்களை பண்ண முடியாது. முடிந்த அளவுக்கு அதை எவ்வளோக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி சின்னதாய் சுருக்கமாய் சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கும் ஒளிபரப்புலாம் அங்கங்கே ஒரு சிலர் இந்த நேரத்தில் கவனிக்கிறீங்க. அது மறு ஒளிபரப்பில் இந்த செய்திகளை கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. நல்லா இருக்குதுன்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது சின்ன திருப்தியை கொடுக்குது எனக்கு. ஆனால் அது எனக்கு முக்கியம் அல்ல. இயேசு அற்புதங்களை செய்தார், இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லும் பொழுது எனக்கல்ல, இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அதான் நீங்கள் பாடணும். உங்கள் நாமம் உயரணும். இயேசு நாமம் எங்கள் நாமம் இல்லை. இன்னைக்கு இந்திய தேசத்தில் எல்லாருக்குமே அவங்கவுங்க பேர் இல்லை ஏதோ ஒன்று என்ன பண்ணணும், பிராண்டு கான்ஷியஸ். என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் பிராண்டு இல்லை, அந்த பிராண்ட் எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பிராண்டிங். இன்றைக்கி ஒரே ஒரு ஊழியங்களிலே சபையிலே நமக்கு இருக்க ஒரே ஒரு பிராண்டு இயேசு தான். அந்த இயேசுன்ற அந்த பிராண்டு தான் பெருசாகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி நிறைய சில பாடல்களை ஏற்றுவோம், சில பாடல்களை பாடுவேன். நிறைய பேருடைய பாடல்லாம் பாடும்போது எனக்கு ஒரு ஊழியக்கார் ரொம்ப சேலஞ்ச் பண்ணது தான். நிறைய பாடினாங்க, யாரோ கட்டி பாடுறாங்க, எல்லாரும் அவர் இவர் இது அதுன்னெலாம் பாடுறாங்க. ஏசுன்றது எங்கப்பா காணா, இவ்வளோ 20 நிமிஷம் வருஷப்பில் ஏசுன்ற பேரே வரலையப்பா. கேட்ட ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், ஏசுன்ற பேரே அவருண்ண இவருண்ண நீங்கன்றீங்க, இங்கன்ற அங்கன்ற என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேச. நானும் ரொம்ப நேரம் கேட்டுனே இருக்கிறேன். நீ பண்ணுற மெட்லியாக இருக்கட்டும், நீ பண்ண 20 நிமிஷத்தில் ஏசுனே வரலப்பா. அணிலேருந்து நான் தொடப்பட்டேன். எங்கெல்லாம் அவர் இவருன்னு இருந்தால் எவன் கட்டினாலும் சரி, அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை, அதில் ஏசுன்ட்டு சொல்லி பண்ணேன். என்றால் இயேசு நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு தான் பெரியவர், இயேசு தான் அற்புதம் செய்ய முடியும். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த சத்தியத்தை சொல்லும் போது பர்சிக்யூஷன் வரும். இந்த சத்தியத்தை சொல்லும் போது நிறைய எதிர்ப்புகள் வரலாம். இந்த சத்தியத்தை சொன்னால், இந்த பேரை சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் இயேசு நாமம் அற்புதமான நாமம். அல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் பேய்கள் ஓடுகிறது, வியாதிகள் சுகமாகிறது, இன்றைக்கும் தீராது இருக்கிற எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் மாறுகிறதற்கு அற்புதம் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட ஒரு அநேகருக்கு இது பரிச்சயமான சம்பவங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஆராதனைகளே முதல் முறை கேட்கிற ஒரு சிலர் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒரு அம்மா கூட புதுசாக பார்க்குறேன், ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்தாங்களா எனக்கு தெரியாது. இன்றைக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிலர் ஒருவேளை புதிதாக இன்றைக்கு வர்றாங்க. சிலருக்கு இப்படிப்பட்ட பகுதிகளே வாசிக்க ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால தான் அதை கதையாய் சிலது புரிந்து கொள்ளும்படிக்கு சில காரியங்களை விளக்குகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்திலும் இந்த சம்பவங்களை இந்த 2 சுவிசேஷர்களும் அவங்க எழுதும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம், அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம் ஒரே விதங்கள் இருந்தாலும் ஒவ்வொருடைய 2 பேருடைய அந்த எழுத்து, அந்த என்ன சொல்றதுங்க, ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அவர்கள் எழுதின அந்த விதங்களில் ஒரு சில காரியங்கள கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும், ஆனால் சம்பவம் ஒன்றுதான், எழுதப்பட்ட காரியங்கள் ஒன்றுதான். இப்ப கவனிங்க, இந்த 2 பகுதியிலுமே இருக்கிறதுல, ஆனாலும் நான் லூக்கா 18 இருந்தல்ல, மார்க் 10ஆம் அதிகாரங்கள் இருந்து தான் வெவ்வேறுபட்ட காரியங்கள் இந்த அதிகாரம் முழுக்க நடக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு திரும்ப என் இருதயத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது, இதற்காக நான் இந்த சாயங்கால வேலைக்காக நான் ஆயத்தப்படுத்தும் போது புதன்கிழமை ஆண்டவர் இதை சொல்ல துவங்கினார். இந்த சம்பவத்தை நான் சற்று உங்களோடு கூட சில வசனத்தினூடாய் நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் அவன் பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாத ஒரு பலவீனத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சதில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் இன்றைக்கு உலகத்தின் அடிப்படையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் பேசுகிறது ஆவிக்குரிய கண் தெரிதால் இல்லாத ஒரு விஷயம் அல்ல, ஆவிக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ஐ இன்னைக்கு ஆவிக்கிற நிலைமையில அநேகருக்கு கண் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதை இன்னைக்கு சுற்றிலும் அநேக இடங்களில் அது நம்ம ஆவிக்குரிய சபைகளில் பேசுகிறோம். இது உண்மையாகவே ஒரு மனுஷன் தன் பிறவிலிருந்தே கண்ணு தெரியாத ஒரு ஊரில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மனுஷனுக்கு காது வண்டி தான் கேட்கும், சத்தம் கேட்கும், மற்றவர்கள் பேசுகிறது கேட்கும், கண் கூடாய்
எதையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த மனுஷன், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 46ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் என்றால் இயேசு பல காரியங்களை இதுக்கு முன்பாக செய்கிறார். வாய்ப்பு இருந்தால் மற்ற காரியங்களே வேறு ஒரு சூழ்நிலை பேசுகிறேன். இயேசு என்ன பண்றார்? எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே வருகிறார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும், நல்லா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எல்லாம் சத்தம் போட்டு சொல்லுங்க, திரளான ஜனங்களும். அல்லேலூயா. அப்போ அங்கே நிறைய பேர் அந்த இடத்துல கூடிட்டாங்க. அல்லேலூயா. There were a lot of people that gathered when Jesus came. இயேசு வரும்பொழுது அங்கே திரளான கூட்டம் எப்பவுமே இருந்தது என்று சொல்லி அநேக இடங்களிலே இந்த வேதாமத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இதில் இந்த ஒரு மனுஷனும் கூடவே இருக்கிறார். இந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாருங்க? அந்த திரளான ஜனத்தில் நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் இதை நான் விளக்குகிறேன் என்றால் கொஞ்சம் கவனிங்க. நிறைய பேருக்கு அந்த சம்பவத்தை ஃபுல்லாக வாசணும்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் பைபிளையே கூந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனு. ஏன்னா நான் பேச வந்தது ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் தர்றாரு. நீங்கள் வாசித்திருப்பீங்க, இல்லை தெரிலன்னா நான் சொல்லும் போது என் கூடவே இந்த சரித்திரத்தை ஃபாலோ பண்ணிங்க. இது வரைக்கும் கேட்காதவங்க மாதிரி கூட கேளுங்க, ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமேன். நான் அப்படி தான் நிறைய பிரசங்களை பண்ண, ஒரே சப்ஜெக்டில் சில பேசுவாங்க. ஊழியக்காரங்க மீட்டிங் போனால் ஆனால் கவனிப்பேன். ஏனென்றால் அதுலேருந்து ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் காண்பிப்பார். அன்னைக்கு நேரங்கள் அதுலேருந்து இது வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டேன். இத்தனை வருஷத்தில் என் ஊழிய அனுபவத்தில் எத்தனையோ அது மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்படி இடம் கொடுங்க. நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் பிளாக்ட். இதெல்லாம் சைக்காலஜியில் சாதாரணமாக நடக்கிற விஷயம். நீங்கள் ஒன்றே பார்த்துருந்தீங்கன்னா இங்கே பேசுறது நான் வெட்டியாக என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு இங்கே வரல, எல்லாருக்கும் பேசும்படி கர்த்தர் இங்கே அனுப்பியிருக்கிறார். அதில் கவனிங்க, இந்த மனுஷன் இவ்வளோ ஜனத்தின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு பல காரியங்கள் இந்த உலகத்தில் அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பல காரியத்தின் நடுவில் நம்முடைய கேள்வி, என் காரியம் இந்த ஆண்டுக்கு ஒரு பெருசா இருக்குமா, என் விஷயம்லாம் ஒரு பெருசா அப்படின்றது நம்ம இயல்பாகவே சாதாரணமாகவே நமக்கு அநேக நேரங்களில் தோன்றி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ராத்திரியில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்க காரியமும் ஆண்டருக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய தனிப்பட்ட காரியம். இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், இந்த ஒரு பிள்ளையா இருக்கட்டும், என் வாழ்க்கைலாம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை அவன் பாட்டு அவன் மனசுக்குள்ளே வச்சிருந்து அது ஒரு பெரிய அவனுக்குள்ளே ஒரு வேதனையாய், அவனுக்குள்ளே அது ஒரு பெரிய காயமாய் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுவும் ஆண்டவருக்கு முக்கியம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் இந்த மனுஷன், அடுத்த வர வசனங்களை நீங்கள் வாசினா புரியும், அவன் பேசுறான், அவன் ஒரு அசட்டை பண்ணப்பட்டவனா இருந்தான். எப்படிப்பட்டவன்? அந்த சமுதாயத்தில் அன்னைக்கு இருந்தவங்கள, டே உன் காரியெல்லாம் ஒரு முக்கியமாடா, உனக்காக வந்தாரா இவ்வளவு தூரம், அவர் வந்ததே வேற நோக்கத்துக்காய். அப்படிதான் என்ன பண்றாங்க, அவனை அதட்டினார்கள் என்று சொல்லி இந்த சம்பவத்தில் நான் வாசிக்கிறேன். அப்ப அநேக நேரங்களிலே இந்த ராத்திரில இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்கிறவங்க, ஒளிபரப்பில் கேட்கிறவங்க, இந்த சத்தியத்தை எங்கிருந்து நீங்க கேட்டாலும் யுவர் ப்ராப்ளம், யுவர் சிச்சுவேஷன், உன் பிரச்சனை, உன் சூழ்நிலை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? அந்த சூழ்நிலைக்குள்ளே நீ எவ்வளவு விசுவாசமாய், இல்ல அதுல கடவுள், இந்த ஆண்டவர், இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீ எவ்வளவு அவரை நோக்கி பார்க்கிறாயோ. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இது என்னுடைய வெளிப்பாடு. நான் ரெண்டு பகுதியில் வாசிக்கும் போது நான் உட்காந்து யோசிச்சிருந்தேன். இவனுடைய சூழ்நிலை இயலாமை, இயேசு எங்கிருந்தாரோ அங்க போக முடியவில்லை. இல்ல இன்னைக்கு கூட நிறைய பேருடைய சூழ்நிலை பல இடங்களில் பல காரியங்கள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி இவருடைய சூழ்நிலையும், இந்த மனுஷனுடைய பேர், இந்த சில குருடர்களுடைய சுசமாக்கனுடைய பேர் கொடுக்கப்படல, இவனுடைய பேர் பர்த்திமேயு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பர்த்திமேயுக்கு, இந்த பர்த்திமேயு அவருடைய இயலாமையை இயேசு எங்க இருந்தாரோ அங்க போக முடியாத சூழ்நிலை. இப்ப நான் எப்படி நினைச்சேன், நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், அவன் உட்கார்ந்து ஒரு சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நம்பர் 1, when you anticipate a possibility in your life, that possibility becomes the biggest opportunity for God to do a miracle in your life. நான் இங்கிலீஷில் சொல்றதுக்கு சில காரணங்கள் உண்டு. என்றால் சிலர் குறிப்பிட்டு அந்த சொல்ற சில வார்த்தையை தான் புரிஞ்சு கொள்ளோட ஆங்கில மொழியாக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் ஏன் அப்ரோச், அதாவது போன வாரத்திலே உங்களோடு பேசும்பொழுது அற்புதத்தினுடைய அடித்தளம் இஸ் யோர் ஹார்ட் ஆஃப் அப்ரோச். உன் இருதயம் எவ்வளவு எதிர்நோக்குகிறது என்பதுதான். சொல்ல இல்லையா, இன்னைக்கு ஆராதனையில் நான் ஐ வாஸ் லெட் டு சே தட். இன்னைக்கு ஆராதனை பண்ணும்போது நான் அதை ஆவியானவரால் நடத்தப்பட்டு தான் உங்களிடத்துல சொன்னேன். பல நேரத்தில் நம்ம காரெல்லாம் அப்படியே
வரோம் போகிறோம், ஏதோ 4 பாட்டு பாடணும், இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, இந்த பாட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ முடிச்சிட்டோம், போயிட்டோம், படுத்துட்டோம். என்னைக்குன்னா ராத்திரியில் உட்காந்து யோசிச்சு பார்த்துறீங்களா? இன்னைக்கு நான் பண்ண ஆராதனை உண்மையாக பிரயோஜனம் ஆண்டவரே உங்ககிட்ட வந்து சேர்ந்தா? நான் கேட்குற ஒரு கேள்வி, நான் கேட்டிருக்கிறேன், சில நேரங்களில் கேட்குறேன். All these songs I sang, Lord, all these words I used, Lord, is this at least made an effort to your kingdom? Did it reach you, Lord? உம்மிடத்துல வந்துச்சு ஆண்டவரே அது அந்த பாட்டு, அந்த வார்த்தை உண்மையா இருந்துச்சு ஆண்டவரே? இல்லை பயங்கரமா இருந்துச்சா, சத்தமா இருந்து பயங்கர கம்பீரமா இருந்து எனக்கு திருப்தி கொடுத்துச்சா, உங்களுக்கு வந்துச்சா? உங்ககிட்ட வராமல் எனக்கு திருப்பி கொடுத்துச்சா புரோஜனம் இல்லை ஆண்டவரே. யாரையும் கூட இருக்கிறீங்க? புரியுதா நான் பேசுறது? எல்லாருக்கும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம், விட்டுருங்க. புரியறவங்க என் கூட புரிஞ்சுங்க. புரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி சில காரியங்கள் மாறும். அல்லேலூயா, மாறணும். இந்த மனுஷன் நான் யோசிக்க எனக்கு ஒரு பெரிய இதில் நான் வாசிக்கும் பொழுது, எந்த மனுஷன் அந்த சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. Any man, எந்த ஒரு மனுஷனோ இன்னைக்கு ராத்திரி எனக்கு தெரியாது உங்களுடைய இருதயங்களே அற்புதத்தை பற்றி பேசுறாரா பாஸ்டர், ஏன் இதை பற்றி பேச, எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, எனக்கு நடக்கணும். அப்படி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நடக்கணும். சனிக்கிழமை போயிட்டு வரலாம் போகலாம், இவர் வேற கேட்பாரு. அதுக்கப்புறம் சத்யா சிஸ்டர் வேற ஃபோன் பண்ணுவாங்க. சத்யா சிஸ்டர் இப்போ பாஸ்டர்மாவே ஆயிட்டுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர்மா ஃபோன் வச்சாங்க அப்படின்னாரு. பாஸ்டர்மா ஃபோன் அடிக்க மாட்டாங்க. பாவம் சத்யா என் சார்பில் உங்ககிட்ட திட்டு வாங்குதான், மனசுக்குள்ளே திட்டு வாங்குதான்னு தெரில எனக்கு. இது வேற ஒன்று அப்பப்போ கூப்பிடுது, இந்த நம்பரை பிளாக் பண்ணுறா அப்படின்னு இடத்துல தோணும் நினைக்கிறேன். இல்லை வராதவங்களுக்கு ஒரு ஃபோன் வேற, என்னத்துக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கத்தான், வேற எதில் நீங்கள் வர முடிஞ்சிச்சு, உங்கள் கதையே முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நீங்கள் வரல, அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு இனிமேல் வர வைக்கிறதுக்கு அன்றைக்கி கதை முடிஞ்சிச்சு. என்னது கேட்குறோம், என்ன ஆச்சு, ஏன்னா சூழ்நிலை இது நீங்கள் சொல்ல முடியாது, என்ன மாட்டினீங்களா, சொல்லவே முடியாமச்சான்னு கேட்கறதுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்த நாளைக்கு எதனா ஒரு ரெடி பண்ணலான்னு தான். அது நம்ம ஆளுங்களுக்கும் சிலருக்குலாம் அப்படி இதுவாகிடுது. வேறு எடுக்க மாட்டாங்க. ரிப்போர்ட்டில் பார்ப்போம் சிலர்லாம் ஃபோனே அட்டன் பண்ணல, காலையே வரலன்னு. சரி தூக்கி போட்டு விடு, பரவாயில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சில நேரத்தில் அப்படி ஒரு வற்புறுத்தலை சில நேரங்களில் சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் என்னைக்கிடா எங்கள் ஊர் பக்கம் வருவார் நான் நினைக்கிறேன். இன்னும் கூட ஆழமாக யோசிக்கிறேன். உட்கார்ந்த இடத்துலேருந்து கடவுளை நோக்கி கேட்டுக்கிறேன். நான் பர்த்திமேயு என்றால் அதனுடைய அர்த்தத்தையே நான் வாசித்தேன். அவன் கடவுளுடைய புள்ள தான், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன் பார்த்திமே. அப்போ இவனுக்கு ஒரு அவனுக்கு அந்த ஆண்டருடைய அந்த எல்லாம் இருக்குது, ஆனால் நடக்க வேண்டியது. அப்போ திஸ் மேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் is always anticipating a possibility in his life. அவனுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்காதா என் நாள். நான் இன்னைக்கு இந்த ஸ்லைடில் நடந்து வரும்போது நான் தான் சொல்லுவேன், ஆண்டவரே இத்தனை வருஷத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் நடக்காதா? ஒவ்வொரு முறையும் அந்த சைடு ஆலியில் நடந்து வரும்போது, இந்த காரிடார் நடந்து வரும்போது எதிர்பார்த்துனே வரேன் ஆண்டவரே. ஒரு சர்வீஸு கீழே போயிட்டு வரும்போது ஏதாவது இன்னைக்கு நடக்காதா, இன்னும் பெருசாக எதனா நடக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கும் வரும்போது அதான் சொல்லிட்டே வரான், இன்னைக்கு ஏதாவது ஒன்று பெருசாக நடக்காதா? இந்த வார்த்தை இந்த கீழ்கட்டில் முழுசும் பரவுறதுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக இன்னைக்கு நடக்காதா ஆண்டவரே? போய் பல இடத்துல ஓடி போய் சொல்லத்தக்கதாய் சமாரிய ஸ்திரீ ஓடி சொன்ன மாதிரி, இந்த அற்புதங்கள் நடந்தவர்கள் ஓடி ஓடி சொன்ன மாதிரி, பல ஊர்களை சொன்ன மாதிரி உங்கள் நாமம் உயரும்படிக்கு. அதனால தான் இந்த பாட்டை நான் பாடினேனே. இன்னைக்கு ரொம்ப என் இருதயத்துக்குள்ள ஆழமாய் தைக்கப்பட்டேன். பாட்டு நல்லா இருக்குதுன்னு இல்லை, ஒரு சில முறை நல்லா இருக்குதுன்னு பாடிக்கிறேன். அந்த தம்பியை பார்த்து கூட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ரொம்ப நல்லா கட்டிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல் முறை இந்த பாட்டை ஏற்றுனது சில இடங்களில் பாட தொடங்கினேன் அந்த கேட்டதுலேருந்து. இப்போ அது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் பாடுறானுங்க, எங்கெங்கேயோ பாடுறாங்க. ஏன்னா நல்லா இருக்குது பாட்டு. ஒரு 2 பேர் சொல்லியே கேட்டேன், நல்லா இருக்குது இல்லை ராகம் அப்படின்ட்டு. நமக்கு அந்த மாதிரி தான் உடனே கூடவே சொல்கிறது தோணுது, நல்லா இருக்குது இல்லை அப்படின்ட்டு. இமோஷன், அதான் திரும்பி சொல்கிறேன், இமோஷன் கிடையாது, உணர்ச்சி கிடையாது பாட்டு ஆராதனை. அதில் இன்னும் வார்த்தை, உங்கள் நாம உயரணும், உங்கள் நாம உயரணும். இன்னைக்கு நான் செய்கிற இந்த பிரசங்கத்தினால இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் என்றால், இன்றைக்கு நடக்கிற ஒரு அற்புதத்தினால நான் தான் இன்னைக்கு வரும்போது சொல்லிட்டு, ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யுங்க. இன்னைக்கு ராத்திரி யாருக்கோ ஒருத்தருக்குனாச்சும் ஏதோ ஒன்று செய்யுங்க. ரொம்ப நாள் காரியம் ஒன்று செஞ்சு முடியுங்க ஆண்டவரே. உங்க பேர் வெளியில போட்ட ஆண்டவரே, உங்க பேர் வெளியில போட்ட ஆண்டவரே. இயேசு செய்தார் என்ற பேர் போட்டோம். இந்த சர்ச்சுக்கு போன இயேசு என்னை தொட்டார்,
திரும்ப சொல்கிறேன், வெளியில் போய் உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா டேனியல் லிவிங்ஸ்டனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். இயேசு தான் செய்வார் சார். டேனியல் லிவிங்ஸ்டன் மைக்கு தான், இந்த மைக்கு மாதிரி. இந்த மைக் கேட்டு போச்சுன்னா இதில் சத்தம் வராது மாதிரி. எனக்கு உடம்பு சரியில்லாமச்சா இன்றைக்கி நான் பேசியிருக்க மாட்டேன். எனக்கு வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி பேசலை. இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இன்றைக்கி உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு இந்த இடத்துல அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறான். எனக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு சரித்திரம் தான். உங்களுக்கு தெரியாத கதையா இது? என்னை விட நிறைய வாட்டி கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த சரித்திரம், இந்த கதையே, நீங்க இந்த சம்பவத்தையே. ஆனா என்னுடைய இன்னைக்கு இந்த ராத்திரியில முதல் விஷயத்தை, உன் எதிர்பார்ப்பு இன்னைக்கு நடக்கும், இதுதான் என் வாய்ப்புன்னு சொல்லி என்னைக்கு நீ அதை சீல் பண்றியோ அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது சார். See, sometimes நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு முடிஞ்சிச்சு, ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், நிறைய காரியங்களை கடந்து போகிறோம். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இன்னைக்கு பிரசனத்தில் பண்ணும்போது சொல்றேன், இந்த சனிக்கிழமையோ இல்லை இந்த ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குதுன்னா இன்னைக்கு போறேன், ஒரு எதிர்பார்ப்பு தெரியும், ஏதோ ஒன்று இன்னைக்கு சாட்சின்னு வரணும். ஏதோ ஒன்று இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று சொல்லினே வாங்கி இதை சாதிச்சுட்டு தான் நான் போனோம், கடவுள் எனக்கு இதை செய்யணும், ஏசு எனக்கு இதை செய்யணுன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா போகும்போது நீங்கள் சும்மா போக மாட்டீங்க. ஏங்க இந்த அற்புதம்லாம் சும்மா அது இட்ஸ் ரெக்கார்டட் ஒன்லி இன் ஜஸ்ட் 5, 6, 7, 46 to 52 ஒரு 6 வருஷத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இவ்வளோ பெரிய சம்பவமாக நான் எலாபரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோ பெருசாக நான் விரிவாக்குறதுக்கு அதில் ஒரு வெளிப்பாடு இருக்குது, அதில் ஒரு ரெவலேஷன் இருக்குது. அதில் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை இது வரைக்கும் நீங்கள் கூர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மனுஷன் என்னைக்கு இயேசு ஒருவார் வந்துட்டாருங்க, ரொம்ப நாள் ஜெபம் கேட்கப்பட்டு என் ஊர் பக்கம் வந்துட்டாரு, நான் போக முடியல, எவனே என்னை கூட்டின்னு போக மாட்டான், இயேசு இன்னைக்கு வந்துட்டாரு. அப்படிதான் சார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உன் வாழ்க்கையில் வருது. அப்படிதான் சார் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் தர்றாரு. இன்னைக்கு வந்துருச்சு, இந்த வியாதியிலே படுத்து கிடந்தான், இன்னைக்கு எழுந்து சர்ச்சுக்கு வந்துட்டேன், இயேசு கிட்ட வந்துட்டேன், இல்லை அவர் சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நடக்கணும். ஆனால் தான் அவன் டிஸ்டர்ப் ஆகலை சார், சிஸ்டர், அவன் டிஸ்டர்ப் ஆகலை. Humiliation, discrimination, you understand these words? அவனே எவ்வளவு குருட்டு பையா வாயமுறா கண்டிப்பா சொல்லியிருப்பானுங்க. நம்ம தமிழ் பாஷையில பேசல, தமிழ் மொழி அங்க இல்ல, ஆனா அந்த ஒரு மொழி பிரகாரம் சொல்லியிருப்பாங்க. டே வசனம் சொல்லுது, எவ்வளவு அவனை அதட்டினாங்களோ அவன் அப்படி இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். 48ஆம் வசனம். Hallelujah. That shows the persistence. When a man looks for a possibility, I want to quote certain words in P. When a man looks for a possibility in his life, he will be always persistent. ஒரு மனுஷன் சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் என்றால் அவனுடைய விசுவாசத்தை யாருமே அசைக்க முடியாது. அவன் விசுவாசம் எப்பொழுதும் உறுதியாய் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று இருந்து கொண்டே இருக்கும். சார் நான் ஜீம்பூபு எல்லாம் பண்ற மேஜிக்ல எனக்கு கர்த்தர் அந்த திறமையெல்லாம் தரல சார். சிஸ்டர் அதெல்லாம் தரல. சாரி, உங்க பாஸ்டருக்கு அதெல்லாம் இல்லை. மற்றவங்கள மாதிரி பேரை கூப்பிடுறது, மற்றவங்க மாதிரி இந்த ஊதுன உடனே எல்லாரும் ஓடுறது, அதெல்லாம் எனக்கு தரல, தரமாட்டாரு, என்னன்னு தெரியல, அதை தரமாட்டாரு, வானான்னு கூட நினைக்கிறேன். இப்போ முந்தி கேட்டேன், இப்போ பேசினா ஒரு விடுதலை வரணும். வார்த்தை தானே சார் உண்மை. வார்த்தை வெளிச்சத்தை கொண்டு வந்தது, வார்த்தையை பேசினார் வானங்கள் உண்டானது. இந்த வார்த்தையை பேசினா ஒரு விடிவு வந்தே ஆகணும் சார். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அவன் கூப்பிட்டான், அற்புதம் நடந்தது. If you are a man that is always looking for a possibility, you will be a person that will be persistent. இல்ல ஏதோ ஒன்று இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை டிக்க போட்டு போயிடுறேன், 19ஆம் தேதி முடிச்சிட்டேன், பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குது, நாளைக்கு வரலாம், காலைல என்ன நடக்குது. You're not keen on your possibility. இவன் வெயிட் பண்றான் சார். எனக்கு அதான் ஆண்டவர் திரும்ப சொல்றேன், நான் அதுதான் இன்னைக்கு சண்டை போட்டுனுக்கிறேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை, இன்னைக்கு எதனா நடந்தே ஆகணும். அடுத்த வாரத்துக்குலாம் நான் எதிர்பார்க்கல, அடுத்த வாரம் வேற கதையை பேசலாம். அடுத்த வாரம் இன்னும் 10 பேருக்கு பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு நான் பண்ணி அனுப்புங்க. இன்னைக்கு யாரா ஒருத்தரா தொட்டு அனுப்புங்க, ஒரு குருட பார்வையிடட்டும்.
ஒரு கர்ப்பம் திறக்கப்பட இன்னைக்கு ராத்திரி. ஒரு அற்புதம் இன்னைக்கு ராத்திரி நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. 19ஆம் தேதியை விட்டுட்டேனா, ஜூலை 19ஆம் தேதி விட்டுட்டேனா, இன்னைக்கு நைட்டு முடிச்சிடும், 12க்குள்ள முடிச்சிடும், நாளைக்கு 20ன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு நைட் ஏதாவது நடக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவே நீர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஏதாவது நடக்கணும் ஆண்டவரே. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், அதுவும் சேர்ந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சார். உன் விசுவாசம் நான் பேசுற வார்த்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியும் வார்த்தை ஒன்றாய் இணையும் என்றால் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். யாரையும் கூட இருக்கிறீங்க? உங்களுடைய இதுதான், உங்க வார்த்தையின்படி தான் ஆகும். இங்க இந்த சம்பவத்தை மாதிரிலாம் கிளாசிக்கான சம்பவம்லாம் தேவையே இல்லை சார். வேற எதுவுமே இருக்காது. திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருந்தார்கள். இங்க இவரும் இருக்கிறாரு. சொல்லுங்க, இவரும் இருக்கிறாரு. சொல்லுங்க சார். நிறைய விஷயம் நடக்குது. சொல்லுங்க. என் விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம் தான். எத்தனை பேர் சொல்லுங்க நடக்கட்டும். ஆயிரக்கணக்கான பிசினஸ் இருக்குது. என் பிசினஸ் முக்கியம்தான். 2 நாள் ஒரு கன்சல்டேஷன் போயிருந்தேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு கன்சல்டேஷன். அது என்னன்னா, கன்சல்டேஷன்னா பெருசாக இருக்கும். என்ன, அன்ரீச்டு பீப்புள் குரூப். இதுவரையில சந்திக்கப்பட, இது வரைக்கும் சுவிசேஷமே போகல. வியந்து போவீங்க. டைம் இல்லை எனக்கு, 8:03 ஆயிடுச்சு. 729 அன்ரீச்டு பீப்புள் குரூப்ஸ் ஆர் ஸ்டில் தேர் இன் இந்தியா. இந்திய தேசத்தில் இதுவரையில சந்திக்கப்பட, இத்தனை வருஷம் நாங்கள் ஊழியம் தட்டினா, நான் பண்ண, இவர் வந்தார், ஜீவானந்தம் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், யாரோ பேர் எனக்கு வியந்து போச்சு. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நேரத்தில் யோசிச்சேன், பேசாமல் இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு 6 மாதம் வேணா நார்த் இந்தியா போயிடலாமா. என்னடா இங்கேயே கோட்டை மாட்டின்னு வந்து பாட்டை பாட்டின்னு வசி பண்ணி இதே பண்ணுங்கிற ஒன்று. இங்கே ஒன்றும் இந்த சட்டிக்குள்ளேயும் ஒன்றும் பெருசாக வேகலை. எல்லாத்தையும் விட்டுட்டு சட்டையும் பேண்ட்டையும் மாத்திரம் மாட்டிக்கின்னு பேசாமல் ஒரு பேக் எடுத்துன்னு கிளம்பிடலாமல் கூட தோணுச்சு. தோணே தான் இருக்குது. சரி, ஒன்னோட தோணுக்குது. அந்த ஃபீலிங் ஒன்றும் நிற்கல. அது இமோஷனாக கூட இருக்கலாம். ஓடினே தாங்குது அந்த ஃபீலிங், அடங்க போடல. அதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து உட்காண்டிங்கன்னா அதுதான் வரமாட்டேங்க. பிசாசு உங்களை தடுத்துனேக்கிறான். மிஷின்ஸ்க்கெலாம் விடவே மாட்டான். மிஷின் சத்தம்லாம் கொஞ்சம் கேட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா அவள் தான் எல்லோரும் மாறிடுவோம். நம்ம இருக்குதே போது, என் பிரச்சனையே பெருசு, என் போராட்டமே எனக்கு பெருசு, இதே சட்டிக்குள்ளேயே ஓட்டிக்கினே சட்டியிலே சுட்டதே சுட்டுனுக்குறோம். ஒன்றும் அதுதான் பெரிய மாற்றமும் இல்லை. என் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப பொங்கினுக்குது. என்னடா பண்ணுறோம்? ஆனால் இன்னைக்கு இப்போ சாயந்தரம் நான் சொன்னான்ற இந்த ஊழியம் முக்கந்தேன் ஆண்டவரே. ஏன் மார்ட்டின் எபனேசர் 38 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கீழ்கடலுக்கு அமிச்சிங்க. இந்த ஊழியம் முக்கியம் தானே. இந்த ஊழியமே பிடிக்காது, நான் பாடு ஓடியாத நல்ல வேலை செஞ்சேன், காசை வாங்கி சம்பாதிச்சேன், ஜாலியாக வாழ்க்கை பார்த்துன்னு என்ன கூட்டு வந்து இதில் வேற விட்டுட்டீங்க. அப்போ இதுவும் முக்கியம் தானே ஆண்டவரே. இதுலேருந்து நான் செஞ்சு தானே ஆகணும் ஆண்டவரே. இங்கே அற்புதம் நடந்தேன்னு ஆகணும் ஆண்டவரே. இந்த இடத்துல எதிர்பார்த்து வருகிறவர்களுக்கு ஏதாவது நடந்தேன்னு ஆகணும் ஆண்டவரே. ஏன் நடக்க மாட்டேங்குது? யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது சார்? அது உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற ஒருத்தருக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு மாற்றம் இன்னைக்கு ராத்திரி நடக்கும் சார். என் இருதயத்துலேருந்து ரொம்ப ஆவியில் பேசிகிட்டு இருக்கிறேன். I'm speaking from my deep conviction tonight. If you have that expectation, every opportunity when you come, this is my possibility and God had given me this possibility. I'm not giving up. நான் விட்டு கொடுக்க போகிறது இன்னைக்கு ஏதாவது நடக்கணும். சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் செய்வார். இதாக தான் சொன்னேன்ல, கடந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடியில் ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன். எப்பத்தில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். கர்த்தருக்கு சித்தனில் போகுது, இன்னைக்கு ராத்திரியில் போகுது, நாளைக்கு ராத்திரி. அப்படி விடலீங்களே பர்த்திமேயு, அப்படி விட்டானா? எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? கவனிக்காதவங்களை பற்றி கவலைப்படல, கவனிக்கிறவங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவன் அப்படி விடலையே. ஏங்க, when a person is humiliated, he is so discriminated. அவனை எவ்வளோ கேவலமாக்கிட்டாங்க. டிஸ்கிரிமினேஷன் என்னது? நீ குருட்டு பையன், வாய மூடு, அப்படிதான் பேசுனானுங்க, அப்படிதான் பேசுறாங்க. பட் இட் நாட் கிவ் அப்.
He said, today is a possibility. I've been praying for this. இதுக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணுகிறேன். என்னைக்கு இந்த ஊர் பக்கம் இயேசு வருவார், ஏன்னா அவருக்கு டைம், அவர் பிஸி. இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க ஊர் பக்கம் வந்துட்டார், எப்படிடா விடலாம், அதான் இன்னைக்கு பார்க்கணும்டா. அப்படி யாருன்னா ஒரு 4 பேருக்குள்ள ஒருத்தர் நீங்க ராத்திரி இருந்தீங்கன்னா, நீங்க போகும்போது என்னால் அல்ல, நீங்க போகும்போது விடுதலையா போயிடுவீங்க. நீங்க எதிர்பார்க்கிற இயேசு உங்களுக்கு அதை செய்து இன்றைக்கு இங்கிருந்து அனுப்புவார். நிறைய பேர் போறதெல்லாம் அந்த ஆளை நம்பி போறது. அவர் கை வச்சாருன்னா போயிட்டாமே, அவர் பேசினார்னா அவர், அதனால தான் ஏமாந்து போறீங்க. அது நடந்தாலும் தற்காலிகமா இருக்குது. ஹலோ, என் கூட தான் இருக்கிறீங்களா? அப்படி போய் யார் பேருனா நம்பி போனீங்கன்னா உங்களை போல ஒரு முட்டாளோ ஏமாலியோ எவனும் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு, இயேசு இங்கே நிற்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அதான் வியப்பு, அதான் வியப்பு. பாருங்க, அவனை பேசாதிருக்கும்படிக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லை சார். கவனிங்க அந்த வசனத்தை என்ன சொல்லுங்க. அதான் மார்க்கில் எடுத்தேன் நான். லூக்கால அவ்வளோ டீப்பாக கொஞ்சம் இல்லை. மார்க்கில் பாருங்க என்ன சொல்லுது, 49:8 என்ன சொல்லுங்க, அவன் பேசாதிருக்கும்படி. யாருக்கு? ஒருத்தர் 2 பேர் இல்லை சார். யோசிச்சு பாருங்க. If one man stands to say something here, யாரோ ஒரு மனுஷன் ஏந்து எல்லாரும் சே உட்காரு 2 பேர் பக்கத்தில் பூச்சி ஏற்றினா என்ன பண்ணுங்க? You are overpowered by somebody. மற்றவங்க மூலமா நீங்க வந்து அவ்வளவுதான், உங்களை சப்ரஸ் பண்ண உடனே அதோட எவ்வளவு பெரிய ஆள் பலசாலியா இருந்தாலும் கம்முன்னு போடா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போகுது, நம்ம என்ன பண்ணிட்டோம். இவனுக்கு அந்த உணர்வே வரல. யோர் ரைட் இஸ் யோர் ரைட் சொல்லுங்க. மை ரைட் இஸ் மை ரைட்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல பேச சொல்லுங்க. என் உரிமை என்னுடைய உரிமை. கேட்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். பேசுமா, கேட்கறது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். நான் கூப்பிட்டா அவருக்கு கேட்கும், என் சத்தம் அவருக்கு கேட்கும். நான் இயேசுவேன் என் இருதயத்திலிருந்து கூப்பிடும் பொழுது அதற்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. 48வது வசனத்தில் பார்க்குறேன், ஆவிதின் குமாரனே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அந்த வசனம். ஒரு முக்கியமான வார்த்தை அப்படியே கொஞ்சம் கூட போட்டுங்க, அதை லைன் பண்ணி ஒரு இல்லை கலருக்கு இங்கிலெல்லாம் வச்சு கூட கிரிக்கிங்க உள்ள சுற்றி சொல்ல, முன்னிலும் அதிகமாகி கூப்பிட்டான். அல்லேலூயா. ஒரு விஷயம் அதில் திரும்ப நான் இன்றைக்கும் அடுத்த ஒரு புது லெசனை கற்றுக்கிறேன். ஒரு விஷயம் நடக்கலாம், இன்னும் கூட நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும், நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது சார். அல்லேலூயா. கையை விட்டு போயிடுச்சு, எவனோ ஒருத்தன் வாங்கிட்டான், அதுக்கு போயிடுச்சு, இவனுக்கு போயிடுச்சு, எத்தனை போயிட்டான், இதோட முடிஞ்சிச்சு, 52 வயசு ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடுச்சு, இனிமேல் நடக்காது, மருத்துவம் சொல்லுது. அதெல்லாம் நம்மளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் கூட இந்த புரியுதுன்னு சொல்றீங்களா? அவங்கெல்லாம் சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. எனக்கு நடக்கும். அவரை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குது, அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குது. அவர் நான் கூப்பிட்டால் கேட்பார். எத்தனை பேர் வேணா ஒரே விஷயத்த 10 பேர் கேளுங்க. அதான் தான் நான் சொன்னேன், ஆண்டவரே 38 வருஷம் முன்னாடி இங்கே வந்தாச்சு, ஆரம்பிச்சாச்சு, இது நடத்தணும்ட்டு கத்துற இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, இங்கே நீங்கள் செய்ய கூட்டின்னு வந்து உண்மைன்னா அது நடத்தி தான் ஆகணும் இனிமேல்ட்டு. அவங்க வந்து பெருசாக ஒரு டென்ட் போட்டாங்களா, அவங்க பண்ணிட்டாங்களா, இதை பண்ணிட்டாங்களே. நான் ஊழியத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். எதை வேணா பேசுங்க, பிஸ்னஸை சொல்லுங்க. ஏன் அதை பற்றியே பேசுவான் லைவில் வரப்போகுது. நம்ம பொறாமையில் யாரை பற்றியோ பேச நினச்சின்னு போகக்கூடாது. என் பக்கத்தில் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி அவன் பிஸ்னஸ் சார், அவன் பண்ணுற அட்வைஸ், அவனுக்கு ஆக்டர்லாம் பிஸ்னஸ். உனக்கு ஏசு செய்வார், உன்னை தான் ஆண்டு ஆரம்பிச்சுக்கிற சொல்லிடுறான்னா உனக்காக நிற்பாரியா? யார் என் கூட இருக்கிறீங்க? எனக்காக இயேசு நிற்பார். எனக்கு இயேசு அற்புதம் பண்ணுவார். எனக்கு இயேசு நிற்பார். எத்தனை 1000 பலசாலிகள் என்னை சுற்றி இருந்தாலும் சரி, என்னை சுற்றி ஞானவான்கள் என்னை போலவே என்னை விட பலவான்கள் இருந்தாலும் சரி, எனக்காக என் தேவைக்காக இயேசு நிற்பார் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனுக்கும் இயேசு இன்னைக்கு ராத்திரி நிற்பார். Press on, pursue, write these words, press on, pursue and progress positively. விடாதீங்க. வசனம் சொல்லுது, அவனுடைய லக்கை நோக்கி நீ தொடர்ந்து கொண்டே இரு பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா. விடக்கூடாது. எத்தனை பேர் என்னோடு நம்புவீங்க? அல்லேலூயா. There will be a lot of discouragement. நிறைய சுற்றிலும் நிறைய நடக்கும். அவ்வளோதான் போகுது, எல்லாம் முடிஞ்சிச்சு. நாட்கள் அது கொஞ்சம் தியானிச்சிருந்தது. Persecution is evident. ஆமென். இனி வர நாட்களில் persecution will be evident. ஏன்னா அது சொல்லியிருக்கிறார். நாட்களில் கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும்,
எதிர்ப்புகள் வரும். இது ஏசாமி சொல்லிட்டு எப்படி நடக்காமல் இருக்கும்? எத்தனை பேர் என்னோட கவனிக்கிறீங்க? அவர் சொன்னால் நடக்குமா நடக்காதா? நடந்து தான் ஆகும். எதிர்ப்புகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், வியாதிகள் வரும். ஆனால் அது மத்தியில் இயேசு கூட தான் இருப்பார். அதன் மத்தியில் எழுப்புதலை தருவார். ஆதி திருச்சபையில் பெந்தகோஸ்தே திருச்சபை, அதாவது அப்போஸ்தல திருச்சபையில் நடந்தது போல அதோட அதிகமாக நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது நடத்தி தான் ஆக்குவார். எல்லாவற்றின் மத்தியில் அது நடக்கும். எத்தனை பேர் என்னோடு நம்புறீங்க? இப்போ நீ ராத்திரி ஒருத்தனுக்கு கேன்சர் வந்து அவன் கேன்சரில் செத்து போயிட்டான்னா, இல்லை அவன் கேன்சர்னால அவனுக்கு ஏதோ நடந்துச்சுன்னா, உனக்கும் எனக்கு இனிமேல் நடக்காதுன்னு அந்த சத்தத்தை கேட்டு நீ பாட்டு என்ன பண்ணுற? நின்றக்கூடாது. எனக்கு அற்புதம் செய்வார். எனக்கு அற்புதம் செய்வார். அது அவனுக்கு நடக்காது. எனக்கு அதை பற்றி தெரியாது. அதை பற்றி நீங்கள் எதுவுமே அதை பற்றி நான் டிபேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேனே, தெரியாத விஷயம், நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை போயிட்டு என்ன பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நில்லுங்க. நான் நினைக்கிறேன் அவங்க பேசும்பொழுது இந்த ஒரே வசனத்தில் தான் பேசிக்கிறேன். நிறைய ஒன்று கூட நிறைய 3-4 வசனம் பேசுனேன். பரவாயில்ல, நிறுத்திடலாம் கூட அங்கேயே கூட. ஆனால் நான் அவனை பண்ண உடனே அவங்ககிட்ட ஆர்கியூலாம் பண்ணல சார். அவன் என்ன பண்ணல? போங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, தயவுசெய்து என்ன விடுங்கடா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கடா, அதெல்லாம் அவன் பேசல. அவன் என்ன தெரியுமா பண்றான்? எனக்கு சத்தம் போட முடியும், நான் நம்புற நம்பிக்கையை நான் அறிக்கையிடுவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஓய மாட்டேன், எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டா அவர் நிப்பாரு, இவ்வளவு ஜனம் இருந்தாலும். ஆனால் தான் certain things I highlighted. அவன் கூப்பிடும் பொழுது திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, திரளான எதிர்ப்பும் இருந்தது. நிறைய ஜனம் இருந்தாங்க, என்ன இருக்குதுங்க? நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. அது மத்தியில் அவன் சத்தமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பல முறை நான் பேசியிருக்கிறேன். என் ஊழிய அனுபவங்களே, என்னுடைய பிரசங்க அனுபவத்தில் பல முறை நான் பேசியிருந்தாலும் இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், கவனிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். உண்மையா இது கூட டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்துனே தான் இருக்கும். அட்டென்ஷன் யார் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஐயோ கவனிக்க விடாமல் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, தூக்கம் வந்துச்சு. ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லி இருக்கணும் ரொம்ப நாளைக்கெல்லாம். நீங்கள் பேசுறத கேட்கறதுக்கு வந்துக்கிறீங்க, கர்த்தர் பேசுறதை கேட்க வந்துக்கிறீங்க. வந்துட்டு சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்றதை பெற்றுட்டு போங்க. ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள நடந்தே ஆக வேண்டாம். அல்லேலூயா. இன்னும் அதிகமா பாருங்க, இயேசு நின்று, அடுத்த வசனத்துடைய துவக்கமே பாருங்க என்னதுங்க? சொல்லுங்க, இயேசு நின்று. இயேசு நின்று, அவ்வளவுதான். இயேசு அவ்வளவுதான். உன் சத்தம் அவரை நிற்க வைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்களோ? உன் சத்தத்துக்கு, உன் ஜபத்திற்கு நீ அவரை கூப்பிடுறதுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்களோ? அவங்களுக்கு நீ ராத்திரி நடக்கணும் சார், நடக்கணும். நான் நம்புறேன். இன்னைக்கு என்ன அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு, என்னை பிரசங்கம் பண்ணபடிக்கு பலன் தந்துக்கிறார், கிருபையை தந்து நிற்க வச்சிருக்காருன்னா இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசம் அப்படிங்குதோ அவங்களோட அது கனெக்ட் ஆகிடும். ஒருத்தருக்குமே நடக்கலன்னா என்னால் பிரச்சனை இல்லை சார். நான் திரும்ப சொல்கிறேன், நான் இன்னைக்கு போராடின்னு தான் நிற்கிறேன். உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கணும். இன்னைக்கு எனக்கு நடக்கும். Miraculously I've heard so many things when I'm just reading these kind of things. Today, not about the book of Apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் மாத்திரமல்ல, இயேசு நாட்களில் மாத்திரம், இன்னைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நான் சாட்சி பூர்வமாய் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இயற்கை கட்டுப்படுகிறது, சரீரங்கள் சுகமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, வியக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறது. இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இன்னைக்கு நடக்கல? எனக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இல்லை. எனக்குள்ள ஆமா, என்னைக்கு அது உனக்குள்ள இருக்கும் என்றால் ஒரு அற்புதம். ஏனோ தெரியல, என்னுடைய ஆவியில் ரொம்ப பாரத்தோடு கூட நான் பேசிட்டு இருக்கிறேன், ரொம்ப எதிர்பார்ப்போடு பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒன்று நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு ஏதாவது ஒன்று நிச்சயமாய் நடக்க வேண்டும். சில காரியங்களுக்காய் பல ஆண்டுகளாய் பல நாட்களாய் ஜெபித்தோர்களை சோர்ந்து போய் நான் நினச்சிக்கிறேன், மனுஷன் காலையில் எழுந்தோடனே அதானே யோசித்துருப்பான். யோசித்து பாருங்கள், ஒருத்தன் குருடனாக இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு. கர்த்தர் கிருபையில் இங்கே இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எப்போனா ஒரு நாளைக்கு கண்ணை கட்டின்னு விளையாடி இருப்பீங்க, இல்லை எதனா ஒரு காரணத்துக்காக கண்ணை கட்டி விட்ருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பார்க்காதீங்க, இருட்டிலே இருங்கன்ட்டு. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா இல்லை, மற்றபடி அந்த மாதிரிலாம் இல்லை. வாழ்நாளெல்லாம் வெளிச்சத்தையே பார்க்காத ஒருத்தன் தான் நான் எப்படி இருக்கும், டெய்லி சோகம் தான். என்னடா என்னமோ பேசுகிறானுங்க, அதை பார்க்குறான், இந்த பார்த்தா லைட்டை பேசுகிறான், அதை பேசுகிறான், இதை பேசுகிறான், என்னென்னமோ நடக்குதுன்றான். என்னடா வாழ்க்கையே அவன் குறை சொல்லினே தான் இருந்திருக்கணும். ஆனால் அதன் மத்தியில் அவனுடைய விசுவாசத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரு, இப்படி ஒரு அற்புதம் நடக்குது. எத்தனை பேர்
அன்னைக்கு காட்டுத்தீய போல சில விஷயங்கள் பரவி இருக்கும். இன்னைக்கு தான் மீடியாவில் இருக்கிறதுனால பரவத்தில், அன்னைக்கும் பரவின மாதிரி அன்னைக்கும் பரவி இருக்கும். இது மாதிரி ஒரு ஏசாமி தொட்டாருன்னா அற்புதம் நடக்குது, ஏசாமி செய்கிறாரு, அங்கே செஞ்சாரு, இங்கே செஞ்சார், இப்படி பண்ணாரு, அப்படி யாரோ பேச அந்த அக்கா பேசுறது, அங்கே போய் ஆண்டி மூலமா வந்து இவங்க மனைவி கிட்ட வந்தோ இல்லை இவங்க தம்பி கிட்ட வந்து எப்படி வீட்டுக்கு வந்துடுச்சு இவர்கிட்ட. அதை கேட்டவர் சும்மா இல்லை, அவர் சொல்றாரு என்னைக்கு வருவாரு அன்று என்னால் போக முடியாது, ஆனால் அவர் வரணும். கடவுளே என்னால் இயேசுகிட்ட போக முடியல, எப்படியாவது இங்கே வர வைங்க. வர வச்சிட்டாரு. வர வச்சா இங்கே எதிர்ப்பு தான். உடுக்கடா வந்தாரு. நம்ம ஆளுங்க அப்படி தான் பண்ணுவாங்க, ரொம்ப சீன்லாம் பண்ணுவாங்க. உன்னை தேடி தான் வந்தாரா, நீ போய் அவர் கூட போய் நின்று இது பண்ணுற. இது நாங்கள் கூப்பிடுக்கிறோம், எங்கள் சபைக்கு தான் முதல் முக்கியத்துவம். ஒரு 2 மணி இடங்கள் நம்மளே அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம பெரிய செலிபிரிட்டி மாதிரி நாங்கள் கூப்பிடுறோம், நீங்கள் வந்து நம்ம அவர்கிட்ட வந்து பண்ணிக்கிறேன். நேற்று கூட ஒரு பையன், நேற்று ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், நம்ம சபையில் நாங்கள் எங்கள் சபையில் கூப்பிட்டா இந்த பசங்களை எப்படி ஒரு வால் போஸ்ட் எல்லாம் பார்த்து வந்துட்டு அவனுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு அதுக்கு நின்னுங்கிறானுங்க. நிறைய இடத்துல இந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்துனே தான் இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு இருக்குதா என்னைக்கா இருக்கும், அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் he never gave up. சொல்லுங்க, விட்டு கொடுக்க கூடாது. சொல்லுங்க, ஏன் தேவை எனக்கு பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி சொல்றீங்க? ஏன் தேவை எனக்கு பெருசு. இன்னைக்கு விட்டு கொடுத்தா நடக்காது, இன்னைக்கு நடந்தே ஆகணும். சொல்லுங்க, நீங்க நடக்கணும். எத்தனை பேருக்கு ஒரு வைராக்கி இருக்குதுங்க? நான் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து பேசிட்டே இருக்கேன் சார். டைம் ஓட்டேக்குது, நானும் டைமை பார்த்தே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு நிறுத்த முடியாத அளவுக்கு எனக்குள்ள இருதயத்தில் I want to see a breakthrough. இன்னைக்கு என்னுடைய அற்புதம் நடக்கணும். நான் நம்புறேன் கடவுள் எனக்காக செய்ய முடியும். எனக்கு அதை செய்ய வல்லவர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு நின்று செய்வார் என்றால், இந்த சரித்திரத்துடைய அடுத்த பகுதியில் வாசினா நின்று வாடா இங்கே வாடான்னு கூப்பிடுறாரு அவன். அதுக்கப்புறம் எவனுமே அவர் நின்று கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்க சுற்றி இருந்தவனுங்க எல்லாம் எங்கே ஓடனானுங்கன்னு தெரில. ஏசாமி நிற்க வைக்கிறதா நம்ம வேலை. சொல்லுங்க சொல்லுங்க, ஏசாமியா என் விசுவாசத்தில் என் பட்சத்தில் திருப்புறது தான் வேலை. அதுக்கப்புறம் எதிர்ப்பெல்லாம் எங்கே வேணாலும் ஓடுறோம். சொல்லுங்க, எதிர்ப்பெல்லாம் கிழக்கு மிரக்கு அங்கங்கே ஓடி போயிடும். நின்றுட்டாருன்னா போதும். ஏன்னா அது என் விசுவாசத்தில் தான் அது இருக்குது. இயேசு என்ன, நான் இயேசு என்ன பண்ணோம்? ஆமாம், என்னுடைய விசுவாசத்தில் என்ன பண்ணோம்? நிற்க வைக்கணும். சொல்லுங்க, இயேசுவை என் விசுவாசத்தில் நிற்க வைக்கணும். அல்லேலூயா. அந்த குருடனை பார்த்து சொல்கிறார், அதுக்கப்புறம் நீங்கள் கடையை வீட்டில் போய் வாசிங்க. அதான் நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களே, வீட்டில் போய் வாசிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளிப்பாடு தரட்டும். அல்லேலூயா. தினன்கொள் எழுந்திருந்தார், கூப்பிட்டார், தொட்டார், அவன் கண்ணு சரியாயிடுச்சு. அப்புறம் வரும்போது இன்னொரு விஷயத்தை செய்யறான் பாருங்க. 51ஆம் வசனத்தில் 50ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிடுறேன். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து எழுந்து, அல்லேலூயா, உடனே என்ன பண்ணிட்டான்? சொல்லுங்க, உடனே. நம்ம ஆளுங்க அடுத்தது ஒரு டைம்லாம் லைன்லாம் பார்ப்போங்க. ஆனால் உடனே ரியாக்ஷன் தான். ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு, ஆனால் நேரம் கை கூடி வந்துடுச்சு. கர்த்தர் வந்துட்டார், இதுதான் என்னுடைய நேரம். உடனே அவன் என்ன பண்றான்? செயல்பட துவங்கி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிம்பிளா தான் முடிச்சிட்டாரு. இந்த நிறைய இடத்துல சில இடத்துல இன்னொரு சம்பவம் இருக்குது, அதில் போயிட்டு இதை தொட்டுறாரு, அதை தொட்டு விடுறாரு, இதெல்லாம் பண்றாரு. இங்க அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா அதாவது நம்முடைய விசுவாச அப்ரோச்சை பொறுத்துக்குது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி சுகம்னா அது 10 மாத்திரை சாப்பிட்டு சரியாகுது, இல்லை ஒரு 2 நாள் போய் பெட்டில் அட்மிட் ஆகி சரியாகுது. சிலருக்குலாம் படுத்து ஜெபம் பண்ணி படுத்தா காலையில் இருந்தால் சுகம், இல்லைன்னா அப்பயே சுகம் வந்துடுது. விசுவாசத்தை பொறுத்தது உங்களுடைய வெற்றியும். யார் தான் கூட இருக்கிறீங்க? புரிஞ்சா எழுதிங்க, புரிஞ்சா ஞாபகம் வச்சுங்க. இது என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய விசுவாசத்தை பொறுத்தது என்னுடைய வெற்றி. சிலருக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், கரெக்டான டாக்டரை கொடுங்க, சரியான மாத்திரை கிடைக்கணும். அப்ப கரெக்டா அதையும் செய்யறாரு. குப்புசாமிக்கு பதில் என்ன பண்றாரு? சரி என்ன கொடுக்குறாரு. குப்புசாமிக்கு பதில் என்ன பண்றாரு? ஜேக்கப் அனுப்புறாரு உங்களுக்கு டாக்டரா. அவர் ஒரு மாத்திரை செய்றாரு, நல்லா பேசுறாரு டாக்டர். அப்ப உங்களுக்கு உங்களுடைய விசுவாசம். ஹலோ, யார் தான் கூட இருக்கிறீங்க? ப்ராசஸ் எல்லாம் இவன் பார்க்க போல சார். அவன் நினைச்சுதான் இன்னைக்கு என் நேரம் வந்துடுச்சு, ஆண்டவர் இங்க வந்துட்டாரு, இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இருக்கிற இடத்துல உட்கார்ந்தவனே ஆண்டவர் பாருங்க. அதுதான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை கேட்டுங்க. திரளான ஜனம், திரளான எதிர்ப்பு. அல்லேலூயா. திரளான ஜனம், நிறைய கூட்டம், நம்ம பாஷையில பேசுங்க, நிறைய எதிர்ப்பும் கூட. ஆனா விசுவாசமா அதுல பெருசா தான் இருக்குது. அல்லேலூயா.
நிறைய கூட்டம் இருந்தாலும் நிறைய பேர் ஒரே விஷயத்தை செஞ்சாலும் உன் விசுவாசம் கடவுளுக்குள்ள பெருசா இருந்துச்சுன்னா உன்னுடைய அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அவனுக்கு கிடைக்குது, அதனால உனக்கு கிடைக்காது. இவ்வளோலாம் அவங்களாம் யார் யாரை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. எவன் வேணா என்ன வேணா பண்ணின்னு போட்டேன் சார். உனக்கு என்ன சார் விசுவாசம்? தம்பி உனக்கு என்ன? உனக்கு என்ன? எனக்கு செய்வார். அதை அவரை நிற்க வைக்கும். கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ரொம்ப நாள் உட்காந்து அவனுக்கு பாருங்க, அவனுடைய ஆக்ஷன்லேயே அவன் ரிலீஸ்ட். சொல்லுங்க, ஆக்ஷன்லேயே அவன் ஆக்ஷன். அது ஏந்திரா இப்ப எப்படி இது வரைக்கும் உட்கார்ந்தவன், இது வரைக்கும் அவன் ஒரு குருடன், அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒண்ணுமே இல்லாதவன், நிறைய பேர் அவனை உட்கார வச்சிருந்தாங்க. இப்ப எழுந்திருக்கும் போது எப்படி தெரியுமா எழுதான்? நான் தாண்டா வெற்றி பெற்றுட்டேன், என்னை கூப்பிட்டாரா, இனிமேல்லாம் என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் இனிமேல் நடந்துட்டே இருப்பேன், நான் ஓடிட்டே இருப்பேன்னு சொல்லி எழுந்தான். அது அவனுக்கு வெற்றியாய் மாறிவிட்டது. எத்தனை பேர் நோடு கூட இருக்கிறீங்க? அதை எழுந்தான் சார். அதுதான் சார் அர்த்தம். அவன் மேல் சட்டையெல்லாம் தூக்கி போட்டு, இது வரைக்கும் என்ன குருடன், சப்பானி, பிச்சைக்காரன், இந்த வீட்டு பையன், அவன் இவன், ஆண்டவர் என் பட்சத்தில் திரும்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நிற்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே உடனே ஒரே வார்த்தை எல்லாம் கழுவப்பட்டு இயேசு நின்று இங்க வாடான்னு சொன்ன உடனே எல்லாம் மாறிடுச்சு. எழுந்தான், நடந்தான், போனா. பெரிய ப்ராசஸே இல்லை சார். அவனை பார்த்து சொல்றாரு, நீ பார்வையாக. உனக்கு என்னப்பா செய்யணும்? ரொம்ப நாள் நீங்க வருவீங்க எதிர்பார்த்து வந்துட்டீங்க, என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. நான் கேட்டுக்கிறதெல்லாம் ஒரே விஷயம்தான், இந்த பார்வை எனக்கு போ அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை. என்ன சொல்றாரு? நீ இன்னொருத்தனுக்குலாம் 2-3 பேர் அத்தை ஒரு டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காமிக்கிறேன். இன்னொரு 2-3 பேர் ப்ராசஸ் பண்றாரு. விசுவாசம் எவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசு ப்ராசஸ் கிடையாது. சொல்லுங்க, இது இன்னொரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுங்க. எவ்வளவு பெருசாக விசுவாசம் அவ்வளோ பெரிய ப்ராசஸே கிடையாது. விசுவாசம் கம்மியாச்சா நிறைய ப்ராசஸ்ல போறோம். ப்ராசஸ்னா இருக்குங்க, நிறைய செயல்பாட்டு. இது போயிட்டு அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி 10 விஷயத்தை நோண்டி எடுத்து அதை காரணத்தை பெற்றுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனா என் விசுவாசம் பெருசு. என்னால இன்னைக்கு என் ஊர் பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி இயேசு இங்க வந்து இருக்கிறார். இயேசு இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நாளெல்லாம் அவருடைய வார்த்தை இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கும். யாரெல்லாம் சொல்றீங்களா எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, ஆமா அடுத்த வருஷத்துல நீங்க இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் என்றார். அதுதான் அவன் விசுவாசமே உன்னை என்ன பண்ணுச்சு? ரட்சித உடனே அவன் பார்வையடைந்து போயிட்டே இருந்தான். அவ்வளவுதான். அவன் பாண்டு அதோட வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு சொல்றேன், ஜூலை 19ஆம் தேதி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் நாள் என்று நீ நம்புவாய் என்றால் உட்காந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் எனக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல சொல்லிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்துல யாரெல்லாம் விசுவாசிகளோ அவங்க எல்லாம் சொல்லுங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க பேசுங்க. இன்னைக்கு ஏதாவது நடக்கணும். இந்த பிரசங்கம் புரிஞ்சிச்சு, இந்த காரியம் எனக்கு புரிஞ்சிச்சு, இன்னைக்கு ஏதாவது ஒன்று எனக்கு நடக்கணும் 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 நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு கூட இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். எல்லாம் செக் பண்ணிக்கிறீங்களாப்பா? நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம். எல்லாம் அங்கங்க பேசிட்டே இருங்க. எல்லாரும் பேசிட்டே இருங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. Come on, you got to declare, but this is my time. சொல்லுங்க. அநேக நாட்களாய் ஒரு நிர்பந்தத்தோடு கூட, அநேக நாட்களாய் ஒரு உபாதையத்தோடு கூட, அநேக நாட்களாய் இந்த வியாதியுடைய சுமையோடு கூட நீ கடந்து வந்து கொண்டே இருப்பாய் என்றால் I want to declare something, that this is your time. இன்றைக்கு உன்னுடைய நாள், இன்றைக்கு உன்னுடைய நேரம். Because you've been waiting with all these problems. அநேக இந்த பிரச்சனையோடு கூட நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது மாறாதா என்று கேட்டுட்டே இருக்கிற. You looking for a possibility, and I want to nail this word as you are listening. இதை கேட்கும் போது I want to tell you something, that this is the time of your miracle. Because you are looking for a possibility, the time of your possibility is come. எதிர்பார்க்கிற அந்த நேரம் உனக்கு வந்துடுச்சு. ஆனா ஒண்ணுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீ இதை கேட்கும் போது கூட கேட்ட உடனே ஒரு காரியம் நடக்கலன்னா be persistent in what you heard. நீ கேட்டிருக்கிற அந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வேன் என்று பலமுறை சொன்னதை இன்னைக்கு உனக்கு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி உனக்கு ஒரே வார்த்தையை சொல்றேன். அந்த வார்த்தையை விட்டுடாம பிடிச்சிட்டு இயேசு எனக்கு செய்வார், இயேசு எனக்கு செய்யாம இருக்க மாட்டார், என்னுடைய அற்புதம் நடக்கும் என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் சொல்றேன், நீ எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் உன் பட்சத்தில் செய்வார். ஏன்னா அதுதான்
உன்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உனக்குள்ள பெருகிட்டே இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் உனக்குள்ள ஒரு ஜெயத்தை கொண்டு வந்து விடும். அந்த விசுவாசம் இன்னைக்கு ராத்திரி உன் பட்சத்துல இயேசு உன்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கார். சூழ்நிலை நடுவுல பேசிக்கொண்டிருக்கிறார், வியாதியில பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு மாறுதல் உனக்காய் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்று சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு that you are delivered in the midst of what you're going through. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், நீ போய் கொண்டிருக்கிற அநேக நாட்களுடைய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உனக்கு விடுதலை ஆக்கப்படுகிறது. அதுல இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தர்றாரு. இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? just remove everything that is just obstructing you. உன்னை தடுத்து கொண்டிருக்கிற, உன் மேல பாரமா இருக்கிற எல்லா சுமையும் தூக்கி தள்ளிட்டு இயேசு எனக்கு செய்வார் என்று எழுந்து கொள். இன்னைக்கு உன்னுடைய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா.